ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை துவரம் பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். நான் யூஸ் பண்ணுற கடாய் இண்டஸ் வேலி. இந்த பர்டிகுலர் கடாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கொஞ்சம் வைடாக இருக்கும். நிறைய அமௌண்ட் செய்யணும்னு வைங்களேன், இந்த கடாய் வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியுமே கூட. ஓகே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு, வரமிளகா 1, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஆக்சுவலி இதில் வெங்காயம் வந்து நீங்கள் கோல்டனாக ஃப்ரை ஆகணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணுங்கள், ஏன்னா இது எப்படியும் முருங்கைக்கீரை கூட இருந்து வெந்துடும். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடுறோம். ஸோ முருங்கைக்கீரை போட்டாச்சா, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இது வந்து கொஞ்சம் சுருங்கும். ஸோ முருங்கைக்கீரை துவரை எல்லாருமே பண்ணுவாங்க, பட் நான் பண்ணுறது எப்படின்னு மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் சின்ன சின்ன டிப்ஸ் உண்டு, சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். அது வந்து இதோட டேஸ்ட்டையே வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிடலாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் மூடி போடாமல் இதை வந்து தண்ணி எல்லாமே வத்துற வரைக்கும் நான் வேக வைக்க போகிறேன். சரியா? முருங்கைக்கீரை வந்து ஒன்று நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் வேகும் கொஞ்சம். இது கம்ப்ளீட்டாக வெந்த ஒன்று காணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து போட்ட தண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு. முருங்கைக்கீரை துவரனுக்கு மட்டும் நீங்கள் வந்து கருப்பட்டி இருக்குல்ல, ஒரு 1 டீஸ்பூன் கருப்பட்டி வந்து போடுங்க. ஸோ கருப்பட்டி போடும்போது அந்த டேஸ்ட்டே, அந்த முருங்கைக்கீரைக்கு வந்து ஒரு கசப்பு இருக்கும், அந்த கசப்பு வந்து இந்த கருப்பட்டி போடும்போது தெரியாது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. ஸோ ஃபைனல் இன்க்ரீடியண்ட் தேங்காய். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காவை வந்து நான் மிக்சியில் வந்து ஒரு சுற்றி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். அதோடி நம்மளோட முருங்கைக்கீரை துவரன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இதை வந்து நான் எங்கள் அம்மா சின்ன வயசில் இதை வெறும் சாதத்தில் நெய் போட்டு இந்த முருங்கைக்கீரை துவரம் போட்டு தருவாங்க. இதில் நீங்கள் வெங்காயம் போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா போட தேவையில்லை.